Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். போ மாதிரி வரும் இந்த இடத்துல. அந்த இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நார்மல் கட்டிங் நான் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸோட ஹைட் வந்து 8 inches எடுத்திருக்கேன். ஸ்லீவ்ஸோட பிரெத் வந்து 8.5 எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இன்னொரு பீஸ் வந்து இங்கே போ கொடுக்கறதுக்காக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அது எப்படின்னா அந்த ஸ்லீவ்ஸோட லென்த்து ஃபுல்லாக அந்த அகலத்துக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்தது இந்த ஹைட்டு வந்து 5.5 inchesக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ அந்த போவோட சென்டருக்கு ஒரு பீஸ் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு பீஸ் வந்து இந்த பீஸோட அளவு வந்து இங்கேருந்து லென்த் வந்து ஒரு 4.5 எடுத்திருக்கேன். சைஸ் வந்து பிரெத் வந்து 2 inches சைஸ்க்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீஸை வந்து பாதியாக மடிச்சுட்டு இதை முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை வந்து புரட்டி விட்டுருங்க. லைட்டாக அப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கணும். இந்த இது வந்து இந்த ஜாயிண்ட் வந்து சென்டரில் இப்படி இருக்கணும், சைடில் இருக்கக்கூடாது, இந்த பக்கம்லாம். இப்போ இந்த இது இப்படி இருக்கும்போது இந்த கோல்டன் கலரில் இந்த கலர் வரும்போது மேட்சிங்காக இருக்கும். அதனால் இந்த இது வந்து இந்த கோல்டு வந்து பின்னாடி போகிற மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த இது ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த பீசஸ் இப்படி வச்சுட்டு இதில் வந்து சென்டர் பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பீஸில் சென்டர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு லைட்டாக மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ இது ரைட் சைடாக இந்த பீஸை வந்து இப்படி கவுத்தி போட்டு முதல்ல ஒரு ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கணும், இப்படி வைக்கக்கூடாது. இப்படி, ஏன்னா இதை வந்து இப்படி நம்ம புரட்ட போகிறோம். அதனால இப்படி வச்சுட்டு ராங் சைடு, சாரி, இது வந்து ராங் சைடில் இருக்கணும். இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதை முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த பீஸ் ராங் சைடாக இந்த பிட் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு இந்த சென்டரில் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் இதை அப்படி கவுத்தி போட்டுட்டு ரைட் சைடில் கொண்டு வந்துட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கிறோம். இதை அட்டாச் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா, இந்த ஜாயிண்ட் இருக்குல்லையே, அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் மார்க்கிங், இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே இதை நிப்பாட்டிடணும். அதே மாதிரி இந்த சைடும் அது கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடணும். காரணம் என்னென்னா, அந்த போ வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து விடணும். அதனால இந்த கேப் இருந்தால் தான் அதுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்தது இந்த கேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். நகட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கணும். இப்போ இப்படி திருப்பினதும் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். சின்னதாக ஒரு ஃபோல்டிங் பண்ணி இதை ஃபஸ்ட்டு தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த போக்குள்ளே நம்ம விட்டு தைக்கணும்.
இப்போ இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பண்ணதுக்கப்புறம் இந்த இதை நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா அப்படி நீவி விட்டுக்கோங்க. லைட்டாக அப்படி கேதர் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே அப்படி உள்ளே விடணும். விட்டு இதுக்கு அடியில் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டேன். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பீஸை உள்ளே அப்படி விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். இந்த கிளாத்தை வந்து இதுக்குள்ளே அப்படி விட்டுட்டு இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி உள்ளே இழுத்துட்டோம் இல்லையா, அந்த இழுத்ததை நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு இதில் இந்த இடத்துல வந்து இதை ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படி நம்ம கவுத்தி விட்டுறணும். இந்த கிளாத்தெல்லாம் நல்லா அப்படி எடுத்து விட்டோம்னா தான் இந்த பூ வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இந்த அப்படியே நல்லா அப்படியே நீவி விட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதை நல்லா அப்படியே நெம்பி விட்டு இந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். எடுத்து இந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த போர்ஷனையும் அதே மாதிரி நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு இதோட இது பதிவாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா அப்படி எடுத்து நீவி விட்டுட்டு இதை ஸ்டிச் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். இதை கரெக்டாக அப்படி நம்ம நீவி விட்டுட்டோம்னா எடுத்து விட்டோம்னா இந்த பூ வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கும். அவ்வளோதான். இது சிம்பிளாக இந்த பேட்டர்ன் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.